உங்ககிட்ட மல்டிபிள் லோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரெடிட் கார்டு லோனு, ஒரு பைக் லோனு, ஒரு வீட்டு லோனு, அதே மாதிரி ஒரு கார் லோன், இந்த மாதிரி ஒரு 3-4 லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இந்த மாதிரி ஒரு 4-5 கடன் வச்சிருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாத்தையும் முதல்ல லிஸ்ட் பண்ணணும். அதாவது நான் என்னென்ன கடன் வச்சிருக்கேன்றதே மக்களுக்கு சில டைம் தெரியாம போய் இங்க நான் இந்த கடன் வச்சிருக்கேன், இந்த கடன் இருக்குன்றது தெரியாத அளவுக்கு நிறைய கடன் வச்சிருக்கிறதுக்கும் முதல் வேலை இதை லிஸ்ட் பண்றது. லிஸ்ட் பண்ணும்போது மாசம் மாசம் எதுக்கு எவ்வளவு கட்டுறன்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி மொத்தமா எவ்வளவு லோன் எடுத்திருக்கேன்னு தெரியணும். இப்போ வீட்டு லோன் 30 லட்ச ரூபா எடுத்திருக்கேன்னா 30 லட்ச ரூபா, அதே மாதிரி கார் லோன் ஒரு 8 லட்ச ரூபா எடுத்திருக்கேன்னா 8 லட்ச ரூபா, கிரெடிட் கார்டுல ஒரு 60,000 ரூபாய் டியூ இருக்குன்னா 60,000 ரூபாய், எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி இப்போ 2 வழி இருக்கு. சில லோன் ரொம்ப அதிகமான வட்டி விகிதத்துல இருக்கும். உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு லோன், அப்படி இல்லைன்னா பர்சனல் லோன், இதெல்லாம் ரொம்ப அதிகமான வட்டி விகிதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுல அதிகமான வட்டி அதுக்கு பே பண்ணுவீங்க, உங்களுக்கு நஷ்டம் அதிகமாயிட்டே வருது. மக்கள் என்ன யோசிப்பாங்க? நஷ்டம் அதிகமா இருக்கு, அதனால அதை நான் முதல்ல அடைக்கிறேன்னு யோசிப்போம் இல்லையா? அது ஒரு வழி. அதை அடைச்சா அப்கோர்ஸ் உங்களுக்கு உங்களோட நஷ்டம் குறையும், காசு கொஞ்சம் சேர்த்திருப்பீங்க, அதை சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலான்ற ஒரு எண்ணத்துல அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒர்க் ஆகுறது இல்ல. ரிசர்ச் படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டர் எழுதுனீங்கல்ல, ஆர்டர் எழுதுனதுல எது குட்டி அமௌண்ட்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. குட்டி அமௌண்ட்னா இந்த 60,000 ரூபாய் கிரெடிட் கார்டு தான் குட்டியான லோன், கரெக்டா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கி இதான் ஒரு குட்டியான லோன். அந்த 20,000 ரூபாய் லோனை முதல்ல அடைச்சிருங்க. அதாவது இவங்களையும் அடைக்கணும், இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணுவீங்க. ஆனா அந்த 20,000 ரூபாய் லோனை எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அடைக்கிறதுக்கு எய்ம் எடுக்கணும். அதாவது எல்லா மாசமும் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 4,000 ரூபாய் கொடுக்க பழகுங்க. 4,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 மாசத்துக்கு அவரது அடைச்சிடும். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்கிட்ட 7 லோன் இருந்தது, அதுல ஒன்னு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் வரும், ஒரு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அடுத்த குட்டி லோனுக்கு போங்க. அந்த 20,000 லோன் அடைச்சிட்டு அடுத்து கிரெடிட் கார்டு லோன் இருக்கு, அதையும் இதே மாதிரி அடைச்சிருங்க. அப்ப என்ன தோணும்? ஓகே, இன்னொன்னு முடிச்சிட்டேன், பரவாயில்லப்பா, கம்மியாயிடுச்சுப்பா லோன் கவுண்ட் அப்படின்ற மாதிரி. கம்மி அமௌண்ட்ல இருக்க லோனை முதல்ல அதிகமா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இத ரெண்டுத்தையும் எப்படி சொல்லுவாங்கன்னா அவலான்சி, ஸ்னோஃபால்னு சொல்லுவாங்க, டெட் ரீபேமெண்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இதுல இந்த டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு ரிசர்ச்சே கண்டுபிடிச்சு சொல்லிருக்கு. அதனால நிறைய கடன் இருக்கப்போ இந்த மாதிரி அப்ரோச் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு கடன் தான், ஒரு பெரிய கடன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் என்ன சொல்றேன், எல்லா இஎம்ஐயும் எப்படி 12 மாசத்துக்கு கட்டும், ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டும். நம்ம என்ன டார்கெட் பண்ணா 16 இஎம்ஐ ரூல் அப்படின்னு ஒண்ணு டார்கெட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, என்னோட ஹவுசிங் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30,000 ரூபாய் கட்டுற மாசம் 30 30 60 30 30 60 30 30 60ன்னு கட்டிக்கிட்டே வந்தேன்னா ஒவ்வொரு 3வது மாசமும் டபுளா கட்டுறேன், கரெக்டா? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லோன் மாதிரி ஆயிடுது, ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டுற மாதிரி. அப்ப 12 கட்ட வேண்டிய இடத்துல நான் 16 வாட்டி கட்டின மாதிரி ஒரு வருஷத்துல, கரெக்டா? இதான அதோட லாஜிக். இப்படி நீங்க கட்டிட்டே அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட் குறைஞ்சிரும். யூசுவலா முதல்ல இன்ட்ரெஸ்ட் தான் அடைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவா கட்டுறதுனால சீக்கிரமா உங்களோட பிரின்சிபலையும் நீங்க அடைக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு பெரிய கடன் இருக்கப்போ 16 இஎம்ஐ ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய கடன்கள் இருக்குன்னா சின்ன கடனை முதல்ல அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ யார்கிட்டயோ நீங்க போறீங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. இது எல்லாமே புரியணும், ஒரு செக்லிஸ்டோட போங்க. எனக்கு இது என்னன்னு தெரியணும், இந்த ரூம் ரெண்ட் லிமிட் என்னன்னு தெரியணும், எல்லா செக்லிஸ்டையும் எடுத்துட்டு போயிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுங்க. என்ன இருக்குன்றதை விட என்னெல்லாம் இல்லன்னு கேட்டு இது இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கதை சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா எது இல்லன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவா கேட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் இல்லையா? எனக்கு இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருந்தா எனக்கு ஓகே, இது தேவை அது தேவை அப்படின்னு. ஸோ டாப் அப் மாதிரி. உதாரணத்துக்கு டென்டல் எடுத்துக்கோங்க. டென்டல் எக்ஸ்ட்ராவா நீங்க போடுற மாதிரி இருக்கும். சில எல்லா பாலிசிஸ்லயும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா பாலிசிஸ்லயும் பிரெக்னன்சி ரிலேட்டடும் பார்க்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் வேணும்னா அதுக்கு நீங்க தனியா தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் இருந்தா பெட்டர் இன்சூரன்ஸ். கண்டிப்பா டென்டல் பிரெக்னன்சில நிறைய பேர் விட்டுருவாங்க, நம்ம கேட்டாதான் சொல்லுவாங்க. கரெக்ட்.